ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிற டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டென்ட் அந்த பேக் ஓப்பன் பண்ணால் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டென்ட்டுக்குள்ளே போனோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் செல்லு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேம்பிங் டென்ட்டோட ரிவ்யூவும் அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிற டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் வாங்கின டென்ட்டு தான். மாடல் பார்த்தீங்கன்னா MH100ன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட பிராண்டு தான், கொய்ச்சான்னு சொல்லி பிராண்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3% டென்ட்டுங்க. மொத்தமாக அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ போட்டிருக்காங்க, 3.4 kgன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக கேரியும் பண்ணிக்கலாம். இங்கே மேலேயே நமக்கு இதெல்லாம் கொடுத்து ஹேண்டில் கொடுத்துருப்போம், ஈஸியாக கேரியும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம இதை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக பேக் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இந்த இதில் வந்து டூல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த இதில் வந்து ஸோ இந்த பவுச் அப்புறம் வரலாம். ஓகே, இதுதான் நாங்கள் மெயின் டென்ட்டுங்க. ஸோ இதில் அந்த கயிறெல்லாம் பிரிச்சிட்டேங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிப்போம். ஆக்சுவலாக ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கவர் மேலே போடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் மாதிரி இருக்கா, இதுதான் வந்து நம்மளோட பேஸ்மெண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம மற்றதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் மெயினான விஷயம் இன்னொன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி. ஸோ இந்த ஸ்டிக்ஸுங்க, இது ரெண்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதுதான் அதோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வரக்கான ஒரு ஸ்டிக்கு. இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்தமாக டென்ட். அந்த பேக் ஓப்பன் பண்ணால் இது தாங்க இருக்கும். ஸோ இந்த பேக்கில் நமக்கு டூல்ஸ் இருக்குது, 2 ஸ்ட்ரக்சர் தரக்கான 2 ஸ்டிக் இருக்குது. இதுதான் நம்ம பேஸ்மெண்ட்டு, இது நம்ம மேலே போகிற ரெயின் லேயர். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து இதுதான் விரிக்கணும். வாங்க நம்ம இதை போய் கீழே விரிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் தரக்கான ஸ்டிக்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக மாட்டிக்கலாம். வச்சிங்கனாலே போதும், இது கரெக்டாக வச்சிங்கனாலே போதும். இப்போ லென்த்தாக ஸ்டிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கை இது பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒவ்வொரு 4 சைட் கார்னர்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று இருக்கும், இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண. நம்ம ஆர்வப்படாமல் இதில் உள்ளே போகுதுன்னு சொல்லி இதில் போடக்கூடாது, இதில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 4 கார்னர்லையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதி செக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து இங்கே சென்டரில் ஒரு ஸ்கூப் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம டாப்பில் மேலே போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் நிற்கும். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாதி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடில் இங்கே எல்லாத்துலேயும் வந்து கொக்கிடும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து மாற்றணும். இந்த கம்பியில் எல்லா சைடும் சுற்றி மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாதி ஒரு லேயரோட டென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டென்ட் லேயருக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி டென்ட் முடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தாங்க ஆச்சு. நான் அந்த ஹூக்கெலாம் போட்டு இந்த கம்பி செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes மாட்டிட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நம்ம ஒரு 70% டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 minutes செட் பண்ணிட்டேன். அந்த ஹூக்கெலாம் போட்டு இந்த ஃப்ரேம் கம்பியில் வச்சதுக்கப்புறம் 5 minutes மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரெயின் கவர் இருந்துச்சு இல்லைங்க, அந்த ரெயின் கவரை போடணும். பார்த்தீங்கன்னா சென்டரில் எங்கள் டாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இதை டோரை கரெக்டாக முன்னாடி இழுத்துட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பில் மேலே செட் ஆகிடுச்சுன்னா மட்டும் போதும். ஓகே, ஃபுல்லாக டென்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க. ஓப்பா, இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டைப் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. நம்ம அதை சுற்றி எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கயிறு கொடுத்துருக்காங்கல்லங்க, இந்த கயிறை வந்து நம்ம உள்ள ஸ்டிக்கில் வந்து கட்டணும். ஸோ இங்கே கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் வந்து உங்களுக்கு பறக்காது. ஸோ இந்த மாதிரி 4 சைடும் கட்டணும். ஸோ நம்ம வந்து இதை நாட் பண்ணிட்டுங்க, நம்ம ரெயின் கவருக்கு இதை நாட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஹூக் இருக்கும். ஸோ
ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கிளிப்பு. ஸோ அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது தனியாக பறக்காது. இங்கேயும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், இங்கேயும் டைப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம 4 சைடும் கவர் பண்ணுங்க. 4 சைடும் இந்தமாதிரி கிளிப் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷ் வந்துடும். 4 சைடும் மாட்டிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த டூல்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படியும் சுற்றி ஒரு மவுண்ட்டில் ஏதாவது ஒரு பிளேஸில் தான் நம்ம ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் டைப் பண்ணுவோம். ஸோ டென்ட் பறக்காமல் இருக்க சைடில் நம்ம இதை வந்து குத்தணும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து மாடியில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கயிறு கொடுத்துருக்காங்களேங்க. ஸோ அதை வந்து இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது கொஞ்சம் லென்த் வரும் ஆக்சுவலாக. இதை வந்து நீங்கள் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் தான் நம்ம வந்து இது தரையில் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டென்ட் வந்து நல்லா 4 பக்கமும் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ட் வந்து எந்த சைடும் அசையாது, இழுத்துட்டு போகாது காற்றுக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயா கிரவுண்டில் பிச் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். இல்லைனா வந்து உங்களுக்கு டென்ட்டு ஷேக்லேயே இருக்கும், ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சைடும் ஹூக்கே த்ரெட் பண்ணுற எல்லாமே கட்டிகிட்டு எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ எப்படியும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தனியாக மாட்டிங்கன்னா ½ hour கண்டிப்பாக ஆகிடும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஒரு த்ரெட் இருக்கும். உள்ளேருந்தும் திறக்கலாம், வெளியே இருந்தும் உள்ளே போகிறக்கு 2 சைடுமே த்ரெட் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க இந்த டென்ட். இது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரெயின் லேயரோட ஜிப்பு. ஸோ இது இந்த சைடு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு பேஸ் போட்டோம்லங்க, அந்த லேயரோட ஜிப் இருக்குது. அதுலேயும் சேம் 2 சைடும் உள்ளேருந்து திறந்துக்கிற மாதிரியும் ஒரு த்ரெட் கொடுத்துருப்பாங்க. திறந்தோம்னா டொன்டோடாயின்னு சொல்லி இவ்வளோ பேர் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்களா உள்ள டென்ட்டில். ஸோ கண்டிப்பாக 3 பேருக்கும் மேலேயே தங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பேஸு. அவ்வளோ நான் இப்போ உள்ளே போய் படுக்கிறேன் பாருங்க. இப்போ நானே வந்து இங்கே படுத்தேன்னா சரி பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டேன். இப்போது இது மொத்தம் ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி 3% டென்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ லென்த்து கேப் இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அதில் 2 பேர் ப்ளஸ் அவங்க 2 பேர்த்தோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு சூப்பர் ரொம்ப ஜாஸ்தியான பிளேஸே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இப்போ சென்டராக கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ இது. ஆக்சுவலாக நம்ம வந்து இழுத்து கட்டல ஆக்சுவலாக டென்ட்டை. இன்னும் இழுத்து பிச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் டென்ட்டு ரொம்ப நல்லா கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு இப்போ உள்ளே தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இழுத்து பிச் பண்ணிட்டோன்னா இவ்வளோ பெருசாக வெளியே போகும் டென்ட்டு. ஸோ நல்லா ரொம்ப கேப் இருக்குங்க டென்ட்டு. இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம் இந்த டென்ட்டை. சும்மா இது ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணல, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் இதில் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டென்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேம்ப் இங்கே வந்து நம்ம டென்ட்டு லைட்டு மாட்டுறதுக்காக இங்கே ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் லைட்டு டென்ட் லேம்ப்லாம் பார்த்துப்பீங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும், மேலே தொங்க விட்டுக்கலாம். ஏன்னா உள்ள நைட்டு யூஸ் பண்ணுறக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி உங்களுக்கு வந்து இங்கே 3 நம்ம பர்ஸு இல்லை மொபைல் ஃபோன்ஸு வாட்ச் ஏதாவது தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஈஸியாக நம்ம டக்குன்னு இந்த ஸ்பெக்லாம் யூஸ் பண்ணுறோம்னா மேலே மாட்டிக்கலாம், டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும். இப்போ நான் ரெயின் லேயர் போட்டனாலும் தெரியல. ஆக்சுவலாக நமக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டோர்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜிப் போட்டே காட்டுறேன், பாய் ஜிப்பை போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஏர் வென்டிலேஷன் தான். உங்களுக்கு இது நெட்டு தெரியுதா, இதில் காற்று நல்லாவே வரும். ஸோ நமக்கு இதுக்கு மேலே ரெயின் கவர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதாகும், காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் அது சீசன் பொறுத்து தான். நம்ம நல்லா ஒரு ஹில் ஸ்டேஷனில் செம குளிரான ஒரு லொக்கேஷனில் போகிறோன்னா இந்த டென்ட்டு வந்து நல்லா உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். இதே நம்ம வந்து காற்றடிக்காதப்பெல்லாம் போட்டோன்னா கஷ்டம், உள்ள எனக்கு பேர் வேர்க்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த இது இருக்குல்லங்க, நமக்கு இந்த டோரு. ஸோ இதை வந்து சுற்றி நமக்கு ஸ்க்ரீன் இது பண்ணுற மாதிரி. ஸோ இதை டைப் பண்ணிக்கலாம். இது வந்து எலாஸ்டிக் தான். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்தோம்னா இது வெளியே நமக்கு அந்த லூப் இருக்குங்க, அதில் போட்டு நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறோன்னா இந்த இது ஓப்பன் ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வரக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஜிப்பு இந்த இது பண்ணிகிட்டே இருக்கிறனால நம்ம இதை வந்து கட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த டென்ட் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக 3000 ருபீஸ்க்கு செம ஒர்த்தான டென்ட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இன்றைக்கி இப்போ தான் எடுக்கல, நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம். அது வந்து ரெயின்லேயே போட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெயினும் நான் போட்டு செக் பண்ணிட்டேன், ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வரலைங்க, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 பேர் தான் உள்ளே தங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக 3 பேர் தங்கி எங்களோட திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு தான் இது பண்ணியிருந்தோம். ஸோ அப்பவும் நல்லா தாங்குச்சு. ஸோ நல்லா இருக்குங்க இந்த டென்ட்டு. நம்ம ரைடர்ஸாக இருக்கிறப்போ கண்டிப்பாக இது நம்ம கூட இருந்ததுன்னா
எப்பயாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக இந்த டென்ட்டில் இருந்து நம்ம ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக ஒரு ரைடர்னால் அது இருக்கணும். ஸோ அப்படியே வைக்கலாம். இல்லை நம்ம ஹோட்டல் கிடைக்காதப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு ஒவ்வொருத்தர் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஹைட்டாக இருப்பீங்க, வெயிட்டாக இருப்பீங்க. அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 வரைக்கும் இருக்கவங்களே வந்து இந்த டென்ட்டில் தாராளமாக இருக்கலாம். ஏன்னா நல்ல ஹைட்டுங்க இந்த டென்ட்டு. நல்ல ஹைட்டு, நல்லா உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ 3 பேர் தாராளமாக தூங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டென்ட்டை வந்து நம்ம ஃபர்தராக எல்லா ரயிலையும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஸ்டே ரைடெல்லாம் எடுத்து போய் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அப்படியே இது போட்டாச்சு, இன்றைக்கி நைட் இதிலே அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை, டேக் கேர். போய் தூங்குறேன்டா.